ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சாதாரணமாகவே மாதந்தோறும் ஒரு முறை அல்லது 2 முறை இந்த அபிஜித் நட்சத்திரமானது வரும். இந்த வகையில் இந்த தை மாதத்தில் அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் 29/1/2025 தை அமாவாசை அன்று வருகிறது. இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரத்தில் நம் இறைவனிடம் என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அது அப்படியே கூடிய விரைவில் நடக்கும் என்பது நம்பிக்கை. 28வது நட்சத்திரமாக இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகில் ஒளித்து வைத்ததாக நம்முடைய சாஸ்திரத்தில் உள்ள புராண கதைகள் சொல்கிறது. உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட 20 நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரம் என்று சொல்கின்றோம். அபிஜித் முகூர்த்தம் என்பது வேறு, அபிஜித் நட்சத்திரம் என்பது வேறு. அபிஜித் முகூர்த்தம் என்பது தினம்தோறும் மதியம் 11:45 மணி முதல் 12:15 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் அபிஜித் முகூர்த்த நேரம் என்று சொல்வார்கள். தினம்தோறும் அந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் சொன்னாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் அதைவிட சக்தி வாய்ந்தது தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். சரி, அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் தை அமாவாசை அன்று எந்த குறிப்பிட்ட 20 நிமிடத்தில் வருகிறது? இந்த நேரத்தில் எப்படி வேண்டுகோளை இறைவனிடம் வைக்க வேண்டும்? ஆன்மீகம் சார்ந்த இந்த தகவலை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஜனவரி 29 புதன்கிழமை காலை 8:08 மணியிலிருந்து 8:32 மணி வரை இருக்கிறது. இந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும். முதல் முறை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனையை செய்கிறீர்கள், அந்த பிரார்த்தனை நிறைவடையும் வரை அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் ஒரே பிரார்த்தனையாகத்தான் வைக்க வேண்டும். மாற்றி மாற்றி பிரார்த்தனை செய்யும்போது வேண்டுதலுக்கான பலன் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்காது. பூஜை அறையில் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கிற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம். நல்ல வேலை கிடைக்க, நோய் நொடி தீர, பிள்ளைகள் நன்றாக படிக்க, கடன் தீர, இப்படி என்ன வேண்டுதலை வைத்தாலும் சரிதான். நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்திருக்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அனுமன் மந்திரம், கடன் சுமை குறைய வேண்டும் என்றால் மகாலட்சுமி மந்திரம், பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் குபேர மந்திரம், இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திர உச்சாரணங்களை செய்து இந்த பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்கலாம். அல்லது உங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு மந்திரத்தை கூட சொல்லலாம். தவறு கிடையாது. ஆக மொத்தத்தில் இந்த 20 நிமிடங்களும் உங்களுடைய மனது ஒரு நிலைப்பட வேண்டும். இந்த 20 நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாமல் நாம் என்ன செய்தாலும் அது பலன் தராது. நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்துங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அமாவாசை திதியோடு சேர்ந்து வருவதால் இந்த நேரத்தில் குல தெய்வத்திற்கு நன்றி சொல்லலாம், முன்னோர்களுக்கு நன்றி சொல்லலாம். அதன் மூலம் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய